ஹாய் கேஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம போர்ட்ஃபோலியோவும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரேட் ஆகும். எப்படிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் நமக்கு எடுத்துப்போம், சில விஷயங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை சாம்பிள் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி கான்செப்ட் தாங்க உங்களுக்கு இது. டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமாக 5 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேரமாக எழுந்திக்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். நேரமாக எழுந்து நமக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கணும். செகண்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புக் படிக்கணும். புக்கு படிக்காமல் எந்த நாலேஜ் நமக்கு வந்து கண்டிப்பாக ரீட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜ் ஆச்சு நம்ம ஏதோ ஒரு புக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் புக்ஸோ இல்லை வந்து நம்ம என்ன ரிலேட்டடாக இருக்கோமோ அதை ஒரு புக்ஸ் பண்ணிக்கணும். மூணாவது எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து பிளான் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எந்த லெவலில் இருக்குது, அதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், எந்த ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது மார்க்கெட் ஷேர் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு, அது இன்றைக்கி ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கா, அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பண்ணுங்க. அது நெக்ஸ்ட்டு பிளானிங்கு. மூணாவது எடுத்திங்க அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் கோல்ஸை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடணும். இது நம்மளால் முடியாது, யாரும் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். அது வந்து செகண்ட் விஷயம் நமக்கு. அஞ்சாவது எடுத்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபேமிலி நமக்கு மெயினு. ஸோ அதனால் ஃபேமிலியை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கு சீக்கிரம் முடியுதோ அதை முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலி கூட இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா எப்படின்னா 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்காது. ஏன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க நம்மளுமே நடுத்தர ஃபேமிலி கண்டிப்பாக வேணும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுலையுமே நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. அந்த 5 விஷயத்தை நல்லா புரிஞ்சிங்க. கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.